குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கோம், குஷியா இருக்கோம். அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா வரதானத்துல. எல்லா பொக்கிஷங்களையும் நிரம்பி இருக்கீங்களா சிஸ்டர்? நிரம்பி இருக்கு. ஓகே சிஸ்டர். சரி, ஓகே. முயற்சியில இருக்கிறோம், இன்னும் நிரம்பிக்கிறதுக்கு முயற்சியில இருக்கிறோம். ஆமா சிஸ்டர், அது இறுதி வரைக்கும் இருக்கும். சம்பன்னம் ஆனா தான் சம்பூர்ணமாக முடியும். அதனால இப்ப முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம் சிஸ்டர். சரி, ஓகே. வாசிங்க. பாடமாக வாக்கியங்களை கேட்போம். அதுக்கான தேதி 6/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த சரீரம் என்ற சிம்மாசனம் கிடைத்திருப்பது போல் தந்தையும் கூட இந்த தாதாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தனக்கென்று ஒரு சிம்மாசனம் கிடையாது அப்படின்னு ஒரு தலைப்புல கொடுத்துருக்காங்க. ஆமா, இன்னைக்கு உடல அப்பா சிம்மாசனம்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாக்களுக்கு இந்த உடல் என்ற சிம்மாசனம், சரீரம் என்ற சிம்மாசனம் கிடைச்சிருக்குது. அதே போல சிவபாபாவுக்கு இந்த பிரம்மாவுடைய உடல் சிம்மாசனம் போல கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட சிம்மாசனம் எதுவும் கிடையாது, தனிப்பட்ட உடல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்கிறாங்க, ஈஸ்வரிய குழந்தை என்ற நினைவு இருக்கக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்ன? பதில், அவர்களின் உண்மையான அன்பு சிவபாபாவிடம் இருக்கும். ஈஸ்வரிய குழந்தைகள் ஒருபோதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு கெட்ட பார்வை ஒருபோதும் இருக்க முடியாது. பிரம்மகுமார் குமாரி, அதாவது சகோதர சகோதரி ஆகிவிட்டால் அழுக்கான பார்வையை செலுத்த முடியாது. ஓகே, அதாவது சிவபாபா, அதாவது யார் ஈஸ்வரிய குழந்தைங்களா இருக்காங்களோ அவங்க ஒரு தந்தையின் மீது மட்டும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. சிவபாபா மீது மட்டும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒருபோதும் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ரெண்டாவது, அழுக்கான பார்வை, கெட்ட பார்வை இருக்காது. பிரம்மகுமார் குமாரிகள் ஆயிட்டாங்கன்னா சகோதர சகோதரிகள், சகோதரன் சகோதரிக்குள்ள கெட்ட பார்வை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே. பாடல், ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. பாபா இப்போது ஆகாய சிம்மாசனத்தை விட்டு தாதாவின் உடலை தனது சிம்மாசனமாக ஆக்கி கொண்டுள்ளார் என இப்போது குழந்தைகள் அறிகின்றனர். அதனை விட்டு விட்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த ஆகாய தத்துவம் என்பது ஜீவ ஆத்மாக்களின் சிம்மாசனமாகும். ஆத்மாக்களின் சிம்மாசனம் அந்த மகா தத்துவம், பிரம்ம தத்துவம் ஆகும். அங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரம் என்று இருந்தீர்கள். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அல்லவா? அது போல மிகவும் சின்னஞ்சிறிய ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே வசிக்கிறீர்கள். ஆத்மாவை தெய்வீக பார்வை இல்லாமல் பார்க்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது இந்த ஞானம் இருக்கிறது. நட்சத்திரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அது போல ஆத்மாக்களும் புள்ளி போல இருக்கின்றன. இப்போது தந்தை சிம்மாசனத்தை விட்டு விட்டார். ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட சிம்மாசனத்தை விட்டு விட்டு இங்கே இந்த சரீரத்தை தனது சிம்மாசனமாக்கி கொள்கிறீர்கள். சொல்றீங்களா? அதாவது பாடல் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே அப்படின்ற வந்திருக்குது. அதான் சொல்றாரு, ஆகாய தத்துவன்றது இந்த உலகத்தை தான் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாரு. அது பிரம்ம மகா தத்துவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது பின்னாடி சொல்லுவாரு. அப்ப அந்த மகா தத்துவத்துல ஆத்மாக்கள் எல்லாருமே சிம்மாசனம், அதாவது அந்த மகா தத்துவத்தை தான் ஆத்மாக்களின் சிம்மாசனம்னு சொல்றாரு. அதான் வசிக்கக்கூடிய வீடு. அங்க எல்லாருமே ஆத்மாக்கள், இந்த உலகத்துல எப்படி நட்சத்திரம் இருக்குதோ அதே போல ஆத்மாக்களும் ஒளி புள்ளியா அங்க எல்லாரும் இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சிம்மாசனத்தை இப்ப தந்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அதே போல நீங்க முன்னாடியே அந்த சிம்மாசனத்தை, அந்த மகா தத்துவத்தின் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கீங்க. இப்ப இந்த உடல் என்ற சிம்மாசனத்துல ஒவ்வொரு ஆத்மாக்களும் வந்திருக்கீங்க. தந்தைக்கு தனிப்பட்ட சிம்மாசனம் கிடைக்காத காரணத்தினால இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரமா சிம்மாசனமா எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சிம்மாசனமாக்கி கொள்கிறீர்கள். அதாவது நீங்களும் கூட சிம்மாசனத்தை விட்டு விட்டு இங்கே இந்த சரீரத்தை சிம்மாசனமாக்கி கொள்கிறீர்கள். அந்த மகா தத்துவத்தை தான் சிம்மாசனம்னு சொல்றாரு. அதை விட்டுட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. அதான் அங்க அதை விட்டுட்டு இங்க வாரீங்க, வந்து இந்த உடல்ன்ற சிம்மாசனத்தை தாரணை செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எனக்கும் கூட கண்டிப்பாக சரீரம் தேவை. என்னை அழைப்பதும் கூட பழைய உலகத்தில்தான். தூர தேசத்தில் வசிப்பவர் பாடலும் உள்ளதல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடம்தான் ஆத்மாக்களாகிய உங்களின் மற்றும் பாபாவின் தேசமாகும்.
ம். பிறகு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். அதை பாபா ஸ்தாபனை செய்திருக்கிறார். பாபா அந்த சொர்க்கத்திற்கு வருவதில்லை. அவர் சப்தங்களை கடந்த வானப்பிரஸ்தத்தில் ஓய்வு நிலையில் சென்றிருந்து கொள்கிறார். சொர்க்கத்தில் அவர் தேவைப்படுவதில்லை. அவர் சுக துக்கத்திற்கும் அப்பாற்பட்டவர். நீங்களோ சுகத்தில் வருகிறீர்கள் எனும் பொழுது துக்கத்திலும் வருகிறீர்கள். பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாம் சகோதர சகோதரிகள் என இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஒருவர் மற்றவர் மீது கெட்ட பார்வையின் சிந்தனை கூட வரக்கூடாது. இதுக்கு மேல என்ன சொன்னாரு? அது வானப்பிரஸ்தம். அதை சொல்லிடுறீங்களா? ஆமா. ஆம். என்ன சொன்னாரு? அதாவது சொர்க்கத்திற்கு வருவதில்லை, சப்தங்களை கடந்த வானப்பிரஸ்தத்துக்கு ஓய்வில் இருக்கிறார். நம்ம வந்து ஜீவன் முக்தியில இருக்கக்கூடாது. அவர் வந்து வானப்பிரஸ்த நிலையில அங்க இருக்கிறாருங்கிறத வந்து சொல்றாரு. ஆமா, சொர்க்கத்துக்கு நீங்க வந்துடுறீங்க. ஏன்னா தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொடுத்துட்டு அவர் போய் அமைதி நிலையில அவர் அந்த பரந்தாமத்துல இருந்துக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. தந்தைக்கு அந்த சொர்க்கத்துல வந்து எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறார். தந்தையின் வேலையே நரகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய வேலை தான். அதனால இந்த நரகத்தை வந்து சொர்க்கமாக்கி கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்க தான் அந்த சுகதாமத்துல போய் வசிக்கிறீங்க அப்படின்றத சொல்றாரு. வரும்போது துக்கத்திலும் இருப்பீங்க, துக்கத்திலும் வர வேண்டி இருக்கிறதுங்கிறத சமைக்க சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் வந்து சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன். நீங்க சுகத்துல வர காரணத்தினால துக்கத்துல வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார். அதான் ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாக்குள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்டவர் பரமாத்மா, ஆத்மாக்களாகிய நீங்க சுகத்திலையும் வரணும் துக்கத்திலையும் வரணும். இதான் டிராமாவில பார்ட் பிக்ஸா இருக்குது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். உங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். தூய்மை ஆவதற்கான யுக்தி பாருங்கள் எப்படி உள்ளது என. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. அனைவரின் பாபா ஒருவர்தான். ஆக அனைவரும் குழந்தையாகியுள்ளனர் அல்லவா? குழந்தைகள் தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் கூட இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த சமயம் நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக உள்ளோம். முன்னர் அசுர குழந்தைகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு இப்போது சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியுள்ளோம். பிறகு சத்தியுகத்தில் தெய்வீக குழந்தைகள் ஆவீர்கள். இந்த சக்கரத்தை பற்றி குழந்தைகளுக்கு தெரிந்துள்ளது. நீங்கள் பிரம்மகுமாரிகள். பிறகு ஒருபோதும் கெட்ட பார்வை போகாது. சத்தியுகத்தில் கெட்ட பார்வை இருக்காது. கெட்ட பார்வை ராவண ராஜ்யத்தில் இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு தந்தை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. அனைவரையும் விட ஒரு தந்தையிடம் அன்பு இருக்க வேண்டும். என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாரும் இல்லை. தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இப்போது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். அரை கல்பம் ராவண ராஜ்யம் நடந்தது. அதன் மூலம் துர்கதி ஏற்பட்டது. ராவணன் என்றால் என்ன, அவரை ஏன் எரிக்கின்றனர் என்பது யாருக்கும் தெரியாது. சிவபாபாவையும் தெரியாது. தேவியரை அலங்கரித்து பூஜை செய்து கடலில் மூழ்கடித்து விடுவதை போல் சிவபாபாவின் லிங்கத்தையும் மண்ணில் செய்து பூஜை முதலானவற்றை செய்து பிறகு மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகின்றனர். சொல்லுங்க. அசுர குழந்தை, ஈஸ்வரிய குழந்தை, தெய்வீக குழந்தை, 3க்கும் இல்ல வித்தியாசத்தை சொன்னார். அசுர குழந்தையா இருக்கும் போது இந்த கெட்ட பார்வை இருந்துச்சு, அதாவது அசுத்தமான பார்வை, விகாரத்தின் பார்வை இருந்துச்சு. சண்டையிட்டு இருந்தீங்க, கோவப்பட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க ஈஸ்வரிய குழந்தைகள் ஆயிட்டீங்க, பிரம்மகுமார் குமாரிகள் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஒருபோதும் இந்த கெட்ட பார்வையும் இருக்கக்கூடாது, யாரு கூட சண்டையிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவுல இருக்கணும். தந்தையின் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்களா, தந்தையை நினைவு செய்து பாவ கர்மங்களை அழிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதான் ஈஸ்வரிய குழந்தைகள் அடையாளம். தெய்வீக குழந்தை அப்படின்னு சொன்னார் இல்லையா? தெய்வீக குழந்தை, இங்க ஈஸ்வரிய குழந்தைகளா யார் இருக்காங்களோ அவங்கதான் தெய்வீக வம்சத்துல தேவதைகளா மாறி போவாங்க அப்படின்றத சொல்றாரு. அடுத்து இந்த பூஜையின் விஷயத்த சொல்றாரு சிஸ்டர். அந்த எப்படி இங்க தேவி தேவதைகளுக்கெல்லாம் பூஜை செய்யறாங்க. அடுத்து இந்த லிங்க ரூபத்தெல்லாம் அந்த மண்ணால செய்து கடல்ல போய் கரைச்சிடுறாங்க, இல்லாட்டினா தண்ணியில போட்டு கரைச்சிடுறாங்க இல்லையா? அது போல சொல்ல வர்றார். சரி, வாசிங்க நீங்க. பூஜை அலங்கரித்து பூஜை செய்து கடல்ல மூழ்கடிச்சிடறாங்க. அதே போல சிவபாபின் லிங்கத்தை மண்ணுல பூஜை செய்து மண்ணுல கரைச்சிடுறாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. அது போல ராவணனையும் உருவாக்கி பிறகு எரித்து விடுகின்றனர். கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராமராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லவும் செய்கின்றனர். காந்திஜியும் கூட ராமராஜ்யத்தை விரும்பினார் எனும் போது அதன் அர்த்தம் இப்போது ராவண ராஜ்யம் உள்ளது என்பது அல்லவா? இந்த ராவண ராஜ்யத்தில் காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து போயிருந்த குழந்தைகளின் மீது தந்தை வந்து மீண்டும் ஞானத்தின் மழை பொழிகிறார். அனைவருக்கும் நன்மை செய்கிறார். வறண்ட பூமியில் மழை பொழிந்தால் புல் முளைத்து வருகிறது அல்லவா? உங்கள் மீதும் கூட ஞானத்தின் மழை பொழிவதால்
ஞானத்தின் மழை பொழியாததால் எவ்வளவு ஏழைகள் ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் ஞானத்தின் மழை பொழிகிறது. இதன் மூலம் நீங்கள் உலகின் எஜமானராகி விடுவீர்கள். ம். குழந்தைகளாக நீங்கள் இல்லற விஷயங்களில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். ஏழைகளின் குழந்தைகள் படிக்கின்றனர், படிப்பின் மூலம் வக்கீல் முதலானவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஏகலைவனின் விஷயம் கூட சாஸ்திரங்களில் உள்ளதல்லவா? அதாவது அந்த புல்லு இருக்குது இல்லையா, மழை பெஞ்சா எப்படி புல்லு முளைச்சு வந்துடுது வறண்ட பூமியில, அதே போல தந்தை இப்போ உங்களுக்கு ஞான மழை பொழிகிறாரு. அதன் மூலமா நீங்க உலகத்துக்கு எஜமானர் ஆகுறீங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு வறண்டவர்களா போயிருந்தீங்க அப்படின்றத சொல்றாரு. ராவணனை கூட பொம்மை செய்து எரிக்கிறாங்க. ஆனா எதுக்காக எரிக்கிறோம், அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னு எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க இல்லற விஷயத்துல இருக்கலாம், இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாரு சிஸ்டர், இல்லற விஷயத்துல இருந்தாலும் இல்லற விஷயங்களில் இருந்தாலும் ராஜ்யம் இப்போது புரிந்து கொள்வதில்லை. இப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராம ராஜ்யத்தை விரும்பினார் எனும் போது அர்த்தம் இப்போது ராவண ராஜ்யம் உள்ளது என்பதல்லவா? இந்த ராவண ராஜ்யத்தில் காமச்சதையில் அமர்ந்து எரிந்து போயிருந்த குழந்தைகளின் மீது தந்தை மீண்டும் ஞானத்தின் மழை பொழிகிறார். இப்போது உங்கள் மீதும் கூட ஞானத்தின் மழை பொழியாததால் எவ்வளவு ஏழைகள் ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் ஞானத்தின் மழை பொழிகிறது. இதன் மூலம் நீங்கள் எஜமானராகிறீர்கள். குழந்தைகளை நீங்கள் விஷயங்களில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். ஏழைகளின் குழந்தைகள் படிக்கின்றனர், படிப்பின் மூலம் வக்கீல் முதலானவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஏகலைவனின் விஷயம் கூட சாஸ்திரங்களில் உள்ளதல்லவா? ஏகலைவன் தூரத்துல இருந்தே பாடம் பாடம் படிச்சுக்கிட்டான் அப்படின்றது மாதிரிதான் மகாபாரதத்துல எழுதியிருக்காங்க. அதே போல தந்தை அங்க மதுபன்ல இருந்தாலும் நம்ம இங்க உட்காந்து பாடம் படிச்சுக்கிறோம் இல்லையா, தந்தை தூரமா தான் இருக்காரு. அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து நம்மளும் இங்க செஞ்சுக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன முயற்சி செய்யறாங்களோ அதே முயற்சி தான் நம்ம செய்யறோம் அப்படின்றத சொல்றாரு. ஏகலைவனுடைய உதாரணம் கூட இருக்குது இல்லையா, அவரும் கூட ஏழையா இருந்தான். அதனாலதான் அங்க ராஜாக்கள் பயிலக்கூடிய பாடசாலையில போய் அவனால படிக்க முடியல அப்படின்றத சொன்ன அப்படின்னு ஒரு விஷயம் அங்க மகாபாரதத்துல இருக்குது. அதான் அவனுடைய உதாரணம் கூட இருக்குது இல்லையா அப்படின்னு. இங்க ஏழை குழந்தைகள் கூட படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். பணக்காரங்க தான் படிக்க முடியும்னு இல்லை, எல்லாரும் ஏழை குழந்தைகளா இருக்க கூட படிக்கலாம் அப்படின்றது சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, யார் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தனரோ அவர்கள்தான் அனைவரையும் விட அதிகமான ஞானத்தை எடுப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அனைவரையும் விட அதிகமாக ஆரம்பத்திலிருந்து நாம் தான் பக்தி செய்தோம். பிறகு நம்மைத்தான் பாபா சொர்க்கத்திற்கு முதலாக அனுப்பி வைக்கிறார். இது ஞானம் நிறைந்த மிக சரியான விஷயமாகும். மிக சரியாக நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம், பிறகு பூஜாரியாக ஆகிறோம். கீழே இறங்கியபடி செல்கிறோம். குழந்தைகளுக்கு அனைத்து ஞானமும் புரிய வைக்கப்படுகிறது. இந்த சமயத்தில் இந்த முழு உலகமும் நாஸ்திகர்களாக உள்ளன. தந்தையை பற்றி தெரியாது 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 என சொல்லிவிடுகின்றனர். இன்னும் போக போக இந்த சன்னியாசி முதலான அனைவரும் கண்டிப்பாக ஆஸ்திகர்களாக ஆவார்கள். யாரோ ஒரு சன்னியாசி வந்துவிட்டால் மட்டும் அவர் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். இவர் மீது குமாரிகள் மந்திரத்தை போட்டு விட்டார் என்று சொல்லிவிடுவார்கள். அவருடைய சீடரை அரியாசனத்தில் அமர்த்தி விட்டு அவரை விரட்டி விடுவார்கள். இப்படி நிறைய சன்னியாசிகள் உங்களிடம் வந்தார்கள், பிறகு காணாமல் போய்விடுகின்றனர். இது மிகவும் அதிசயமான நாடகம். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து தொடங்கி இறுதி வரை அனைத்தையும் அறிவீர்கள். அதாவது அந்த சன்னியாசிகளை பத்தி சொல்றாரு. சன்னியாசிங்க ஆரம்பத்துல நம்ம சென்டருக்கு வந்தாங்க அப்படின்றத சொல்றாரு. எல்லாரும் நாஸ்திகர்களா இருக்காங்க. ஆஸ்தி எடுக்கிறதுக்காக அந்த சன்னியாசிகள் வந்தாலும் இங்க பாடம் கற்பிச்சுட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சன்னியாசிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்க மாயா மந்திரஜாலம் போட்டுட்டாங்க அந்த சன்னியாசி மீது, அதனாலதான் அவர் அங்க போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப வரவங்க எல்லாரையும் இங்க ஏத்துக்கிடுவாங்கன்னு இல்ல, அங்கேயும் விரட்டி விட்டுருவாங்க. அதாவது அந்த சன்னியாச தர்மத்துல இருந்தும் விரட்டி விட்டுருவாங்க அப்படின்றத சொல்றாரு. ரெண்டு விஷயம் நடக்கும், அதனால அவங்க யாரும் இங்க வரமாட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. இறுதி நேரத்துலதான் ஆஸ்தி எடுக்க வருவாங்களே தவிர இப்ப யாரும் அந்த ஆஸ்தி எடுக்க வரமாட்டாங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர் சன்னியாசிகளுக்கு. ஒருத்தர் அப்படி அந்த சன்னியாச விரட்டி விட்டுருவாங்க, இறுதி நேரத்துல அவங்கள்ட்ட ஆஸ்தி எடுக்கிறதுக்கு வருவாங்க. ஆமா ஆமா, யாரு அதிகமான பக்தி செய்திருக்காங்களோ அவங்கதான் ஞானத்துல நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம தான் 63 பிறவி பக்தி செய்திருப்போம், அதனால நம்ம ஞானத்துல நல்ல விதத்துல போறோம். அந்த சன்னியாசி தர்மம் வந்தது எப்ப வந்தது அப்படின்னா இந்த துவாபரத்தின் இறுதியில தான். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஆனா நம்ம 2500 வருஷமா பக்தி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா,
அப்ப யார் நல்ல ஞானத்துல இருக்காங்களோ அவங்களாலதான், நல்ல பக்தி செய்தாங்களோ அவங்களாலதான் ஞானத்திலையும் நல்ல விதத்துல போக முடியும்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசி. அப்பா சொல்றாங்க, உங்களுக்குள்ள மறுசை கிரமமான முயற்சியின்படி தாடை செய்ய முடிகிறது. தந்தையிடம் அனைத்து ஞானமும் உள்ளது, உங்களிடமும் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் எத்தனை சென்டர்கள் திறந்தபடி இருக்கின்றன. குழந்தைகள் மிகவும் இரக்க மனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். தன் மீது இரக்கம் கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இரக்கமற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம், தன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். எப்படி அதையும் கூட புரிய வைக்கிறார். தந்தையை நினைவு செய்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். பிறகு ஒருபோதும் பத்தித்தராக தூய்மையற்றவராக ஆகும் முயற்சியை செய்யக்கூடாது. பார்வை மிகவும் நன்றாக தூய்மையாக இருக்க வேண்டும். பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். ஈஸ்வரன் நம்மை தத்தெடுத்துக் கொண்டுள்ளார். இப்போது மனிதரிலிருந்து தேவதையாக வேண்டும். முதலில் சூட்சும வதனவாசி பரிஸ்தா ஆக போகிறோம். இப்போது நீங்கள் பரிஸ்தா ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். சூட்சும வதனத்தை பற்றிய ரகசியமும் கூட குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். இங்கே இருப்பது டாக்கி பேச்சு, சூட்சும வதனத்தில் மூவி அசைவுகள், மூலவதனத்தில் இருப்பது அமைதி. சூட்சும வதனம் பரிஸ்தாக்களுடையது ஆகும். பேய்களுக்கு நிழல் போன்ற உடல் இருக்கும் அல்லவா? ஆத்மாவுக்கு சரீரம் கிடைக்காவிட்டால் அலைந்து கொண்டிருக்கும். அது பேய் என்று சொல்லப்படுகிறது. அதை இந்த கண்களால் கூட பார்க்க முடியும். பிறகு இவர்கள் சூட்சுமவதன வாசி பரிஸ்தாக்கள். இந்த அனைத்து விஷயங்களும் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியவை ஆகும். ஓகே சிஸ்டர். இந்த இரக்கம், அதாவது நீங்க உங்களுக்கு நீங்களே இரக்கம் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகணும் அப்படின்னும் போது எந்த ஒரு தூய்மையற்ற காரியமும் செய்யக்கூடாது. நீங்க தந்தை நினைவுல இருந்து உங்களுடைய பாவ கர்மங்களை விநாசம் செய்யக்கூடிய காரியம் செய்துக்கிடணும். கூடவே எந்த ஒரு தவறான பார்வையும் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தவறான பார்வை போச்சுன்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டம் செய்துக்கிடுவீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு நீங்களே இரக்கம் காட்டிக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த சூட்சும வதனத்தின் விஷயத்த சொல்றாரு. உங்களுக்கு 3 உலகம் இருக்குது தெரியும். ஒன்னு சூட்சும வதனம், இன்னொன்னு சூட்சும வதனத்துல சங்கல்பத்தின், அதாவது செய்கை வாசி மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் அதை மூவின்னு சொன்னாரு. ஸ்தூல வதனத்தை டாக்கி அப்படின்னு சொன்னாரு. இங்க பேச்சுக்கள் இருக்கும், சப்தங்கள் இருக்கும். ஆனா சூட்சும வதனத்துல சங்கல்பம் மட்டும்தான் இருக்கும், அந்த செய்கை மட்டும்தான் இருக்குமே. அங்க பேசுறதுக்கான விஷயமும் வேற எந்த விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. வெறும் சங்கல்பத்தின் பாசை, அந்த செய்கையின் பாசை மட்டும்தான் இருக்கும். அதான் மூவிங்கள போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, சத்தமே இல்லாம ஊமை படம்னு சொல்லுவாங்களா, அது போல. சரி, அடுத்து அந்த மூலவதனத்துல வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கும். அங்க எந்த ஒரு பாட்டும் கிடையாது, மூவி கூட கிடையாது. அப்படியே ஆத்மாக்கள் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறது மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இப்ப நீங்க பரிஸ்தாவாகி போகணும். பரிஸ்தாவாகி தான் மூலவதனத்துக்கு போக முடியும் அப்படின்றார். ஸ்தூல வதனம், அப்புறம் இப்ப நீங்க பரிஸ்தாவாகி சூட்சும வதனத்துக்கு போகணும். அடுத்து நீங்க மூலவதனத்துக்கு போகணும் அப்படின்றது சொல்றாரு சிஸ்டர். ஆத்மாவுக்கு சரீரம் கிடைக்கிற வரைக்கும் அது பேய அலைஞ்சிட்டு இருக்கும். அப்ப அது பேய்னு சொல்றாங்க. அந்த பேய்க்கு நிழல் இருக்கும், நிழல் போன்ற உடல் இருக்கும் அப்படிங்கறது புரிய வைக்கிறது. சரீரம் கிடைக்காவிட்டால் அது அலைந்து கொண்டிருக்கும். அப்போது பேய் என்று சொல்லப்படுகிறது. இந்த கண்களால் அதை பார்க்க முடியும். பிறகு சூட்சும வதன வாசி பரிஸ்தாக்கள் இவர்கள் தான். ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. இது பரிஸ்தாக்கள் அப்படிங்கிறது தந்தை நினைவுனால மொத்தமா எல்லா பாவக்கர்மங்களையும் அழிச்சு தூய்மையான நிலை, அத பரிஸ்தா தேவதைன்னு சொல்ல முடியும். இங்க ஆத்மாக்கள் ஸ்தூலவதனத்துல பாவக்கர்மம் செய்து சரீரம் விட்டுட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதத்தான் பேய் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன, இவங்க தூய்மையற்றவங்களா இருக்கிறதுனால அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க தூய்மையா இருக்கிறதுனால பரிஸ்தா உலகத்துக்கு போயிடுறாங்க அப்படின்றத சொல்ற. தூய்மையற்ற விஷயத்துக்குன்னு வித்தியாசம். சூட்சுமத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் இது. எப்படி இவங்க பாவ கர்மங்கள் செய்ததுனால இப்படி கருப்பா இருக்காங்க, எப்படி புண்ணிய கர்மம் செய்ததுனால அவங்க வெள்ளையா மாறிட்டாங்க அப்படின்றத சொல்ற. இவங்க தேவதைன்னு சொல்றாங்க, உங்களை பேயின்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு. எதன் மூலமா இந்த பாவ கர்மங்கள் செய்திருப்பாங்க? மனம் புத்தினால. அவங்க மனம் புத்தி அந்த கர்மேந்திரியங்கள் மூலமா செய்ததுனால. இவங்க எப்படி அந்த புண்ணிய கர்மாவுக்கு போனாங்க, புண்ணிய தேவாத்மாவா மாறினாங்க அப்படின்னா மனம் புத்தி மற்றும் கர்மேந்திரியங்கள் மூலமா புண்ணிய காரியங்கள் செய்ததுனால அப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம், இதன் ஞானம் உங்களுக்கு உள்ளது. நடந்து சுற்றியபடி புத்தியில் இந்த அனைத்து ஞானமும் இருக்க வேண்டும். நாம் உண்மையில் மூலவதனத்தில் வசிப்பவர்கள். இப்போது நாம் இங்கே சூட்சும வதனத்தின் வழியாக
அங்கே செல்ல போகிறோம். பாபா சூட்சும வதனத்தை இந்த சமயத்தில் தான் படைக்கிறார். முதலில் சூட்சுமம், பிறகு ஸ்தூலம் பௌதிக உலகம் தேவைப்படுகிறது. இப்போது இது சங்கம யுகம். இதனை ஈஸ்வரிய யுகம் என்று சொல்வோம். அதனை சத்தியுகத்தை தெய்வீக யுகம் என்று சொல்வோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு புஷ்டி இருக்க வேண்டும். கெட்ட பார்வை இருந்தால் உயர் பதவி அடைய முடியாது. இப்போது நீங்கள் பிராமணியராக இருக்கிறீர்கள் அல்லவா? பிறகு வீட்டுக்கு சென்றவுடன் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் கெட்ட தொடர்பில் வந்து மறந்து விடுகிறீர்கள். அன்னப்பறவைகளாக நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களில் யாருக்குள்ளும் அந்தரங்கமான அழுக்கு இருக்கக்கூடாது. அழுக்கு இருந்தது என்றால் மோகப்பற்று மிக்க குரங்குகள் என்று சொல்வார்கள். அதாவது அந்தரங்கமா எந்த ஒரு தவறான காரியமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பார்வை தவறா இருக்குது, பேச்சுவார்த்தை, நடத்தை, இந்த சகவாசம் எதுவுமே, இந்த அந்தரங்கமான விஷயங்கள் எதுவுமே தவறா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா மோகப்பற்று மிக்க குரங்குகள் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா ஏதாவது ஒரு பற்றுல மாட்டிக்கிடுவாங்க. அந்த தேகத்தின் பற்று, தேகத்தின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமா அந்த தேகத்தையே பார்க்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம், அதான் சொல்றாரு மோகப்பற்று மிக்க குழந்தைகள் அப்படின்னு. ஏன்னா குரங்கத்தான் எப்பவும் அந்த மோகத்துக்கு உதாரணமா அப்பா சொல்லுவார். ஏன்னா அந்த குரங்கு, அதாவது குட்டி குரங்கு இறந்துச்சுன்னா அந்த தாய் குரங்கு எப்பவுமே அந்த இறந்த அந்த சரீரத்தையே தூக்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்கும். அது அழுகி போயிடும், அழுகி புழு முச்சிருக்கும், துர்நாற்றம் வீசினாலும் அந்த குரங்கு தாய் குரங்கு அந்த குழந்தை குரங்கை விடாது. அதுதான் அந்த மோகப்பற்று, இந்த தேகத்தை விடாம பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம். அதனாலதான் தேகப்பற்றை விட்டுட்டு விடுபட்டவர்களா ஆத்ம உணர்வு உடையவரா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசன். சொல்றாங்க, அனைவரையும் தூய்மைப்படுத்துவதே உங்கள் தொழிலாகும். நீங்கள் உலகை சொர்க்கமாக்குபவர்கள். அந்த ராவணனின் அசுர குழந்தைகள் எங்கே? ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்கள் எங்கே? குழந்தைகளாக உங்களுக்கு தமது நிலையை ஒரு சீராக ஆக்கிக் கொள்ள அனைத்தையும் பார்த்தபடி பார்க்கவே இல்லை என்பது போல் இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு? அசுர குழந்தைகள் எங்கே? ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்கள் எங்கே? குழந்தைகளாக உங்களுக்கு தமது நிலையை ஒரே சீராக ஆக்கிக் கொள்ள அனைத்தையும் பார்த்தபடி பார்க்கவே இல்லை என்பது போல் இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். பார்த்தாலும் பார்க்காம இருக்கணும் இந்த உலகத்தை, அதுக்கான பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தை இப்படி பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறதுனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி வைங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தை பார்த்தாலும் பார்க்காம இருப்பீங்க, பேசுவீங்க, கேட்பீங்க, பார்ப்பீங்க, ஆனாலும் பார்ப்பீங்க, ஆனாலும் அந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்குள்ள தாரணை ஆகாது. ஏன்னா உங்க மனம் புத்தி ஒருமுகப்பட்டிருக்குது. நீங்க தந்தை நினைவுல இருப்பீங்க, இல்லைன்னா ஆத்மாவினுடைய நினைவுல, இந்த சுயஸ்திதியில இருப்பீங்க அப்படின்னு சொல்ற. அதான் என்னது, அந்த அசுர குழந்தைகள் எங்கே, தெய்வீக குழந்தைகள் நீங்க எங்க அப்படின்றார். உங்களுடைய தொழிலே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தொழில், தூய்மையாக்கக்கூடிய தொழில் செய்றீங்க. அப்ப அதான் அந்த அசுர குழந்தைகள் அந்த தூய்மையற்ற பார்வையோடு இருக்காங்க, மோகத்தோடு இருக்காங்க, விகாரத்தோடு இருக்காங்க. அவங்க எங்க, நீங்க தூய்மையாக்கக்கூடிய நீங்க எங்க அப்படின்றத சொல்றாரு. ரெண்டுக்கும் அவ்வளவு பெருமைப்படுத்தி நம்மள சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க சிஸ்டர். அப்போ சொல்றாங்க, இதில் புத்தியை ஒரே சீராக வைப்பது என்பது தைரியத்தின் விஷயமாகும். முழுமை அடைவதில் முயற்சி தேவைப்படுகிறது. சம்பூர்ணமாவதில் நேரம் தேவைப்படுகிறது. கர்மாதீத், கர்மங்களை வென்ற நிலை ஏற்படும் பொழுது அந்த பார்வை அமைகிறது. சம்பூர்ணமாவதில் நேரம் தேவைப்படுகிறது. கர்மாதீத், கர்மங்களை வென்ற நிலை ஏற்படும் பொழுது அந்த பார்வை அமைகிறது. தைரியத்தின், அதாவது ஒரே சீராக வைப்பது, புத்தியை ஒரே சீராக வைப்பது என்பது தைரியத்தின் விஷயமாகும். முழுமை அடைவதில் முயற்சி தேவைப்படுகிறது. சம்பூர்ணமாவதில் நேரம் தேவைப்படுகிறது. கர்மாதீத், கர்மங்களை வென்ற நிலை ஏற்படுவது அந்த பார்வை அமைகிறது. முழுமையாகிறதுக்கு முயற்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதான் வாசிக்க சொன்னேன் சிஸ்டர். முழுமையாகிறதுக்கு முயற்சி தேவைப்படுது, சம்பூர்ணமாவதுக்கு சம்பூர்ணமாவதில் நேரம் தேவைப்படுகிறது. சம்பூர்ணமாக நேரம் தேவைப்படுது. கர்மாதீத்தம் ஆகணும் இப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். கர்மங்களை வென்ற நிலை ஏற்படும் போது அந்த பார்வை அமைகிறது. அதுவரை ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். இதில் முழுக்க முழுக்க விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். வழி தெளிவாக இருக்க வேண்டும். பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட பயிற்சியாளருக்கு, இப்படிப்பட்ட பயிற்சி யாருக்கு இருக்குமோ அவர்கள் உயர் பதவியை அடைவார்கள். இப்போது அந்த நிலை இல்லை. சன்னியாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதும் இல்லை. இங்கே மிகவும் உழைக்க வேண்டியுள்ளது. நாம் கூட இந்த பழைய உலகை சந்நியாசம் செய்து இருக்கிறோம், அறிவீர்கள். அவ்வளவே. நாம் இப்போது இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்ல வேண்டும். உங்கள் புத்தியில் இருக்கும்
அளவு வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். சிவபகவானுடைய மகா வாக்கியமும் உள்ளது. அவர் பத்தித்த பாவனர், விடுவிப்பவர், வழிகாட்டி ஆவார். கிருஷ்ணர் ஏதும் வழிகாட்டி அல்ல. இந்த சமயத்தில் நீங்களும் கூட அனைவருக்கும் வழிகாட்ட கற்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு பாண்டவர்கள் என்று பெயர் வைக்கப்படுகிறது. எதுக்கு பாண்டவர் பெயர் வைக்கிறதுனா அனைவருக்கும் வழிகாட்டுங்கள். ஆகையால் உங்களுக்கு பாண்டவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சொல்றேன் சிஸ்டர். அதாவது சொல்லுங்க. பாண்டவர்கள் அப்படின்றது பண்டா அப்படின்னா வழிகாட்டின்னு சொல்லுவாரு. அதான் வழிகாட்டக்கூடியவர்கள். தந்தை எப்படி வழிகாட்டக்கூடியவரா இருக்காரோ, லிபரேட்டர் மற்றும் கைடா இருக்காரோ, அதே போல குழந்தைகளாகி நீங்களும் பாண்டவர்களாகி நீங்களும் வழிகாட்டி. ஆனா கிருஷ்ணரை ஒருபோதும் வழிகாட்டின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி அந்த சன்னியாசிகள் அதை பத்தி புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். அது என்னதுன்னா அந்த உயர்ந்த பதவி, அந்த விஷயம், இந்த ஜீவன் முக்தியின் விஷயம், அதை பத்தியே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக சன்னியாசிங்க இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் சிஸ்டர். அதாவது இந்த சம்பூர்ணம், இந்த சம்பூர்ணம், இந்த சம்பன்னம், இந்த கர்மாத்தீத்த நிலை அப்படின்றதுக்குலாம் விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்றத சொல்றாரு. சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, நீங்கள் பாண்டவ சேனையாக உள்ளீர்கள். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி உள்ளீர்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும், இந்த பழைய உடலை விட வேண்டும் என அறிவீர்கள். பாம்பின் உதாரணம், குளவி பூச்சியின் உதாரணம், இவை அனைத்தும் இந்த சமயத்தில் உங்களுடையதாகும். நீங்கள் இப்போது நடைமுறையில் அவ்வாறு இருக்கிறீர்கள். அவர்களை இந்த தொழிலை செய்ய முடியாது. இது உள்ளது. இப்போது மீண்டும் பரிஸ்தானாக தேவதைகளின் வசிப்பிடமாக ஆக வேண்டும். அதாவது இந்த பாம்பினுடைய உதாரணம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாம்பு சட்டையை கழட்டி போட்டுட்டு போயிடும் இல்லையா, அது போல நீங்க இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற ஒரு சரீரத்தை எடுக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதாவது இங்க இந்த கலியுகத்திலிருந்து விடுபட்டு அடுத்து சத்தியுக சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த காரியங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் பாம்பை சட்டை கழட்டி போட்டுட்டு போயிருது இல்லையா, அதே போல ஆத்மா உணர்வுடையவரா ஆகணும், இங்க இந்த தேகத்தை விட்டு விடுபட்டவர்களா ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த குளவி பூச்சியின் உதாரணம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, நீங்க அதாவது குளவி பூச்சி அழுக்கான நிலையில இருக்கும். அதாவது அந்த சாணத்துல அதுல எல்லாம் இருக்கும், புழுவா இருக்கும். அந்த புழுக்களை எல்லாம் குளவி தூக்கிட்டு போய் தன்னுடைய இனமா மாத்துது இல்லையா, அது போல பிராமணர்களாகிய நீங்க சூத்திர குலமா இருக்கக்கூடிய இந்த முழு உலகத்துல, அசுத்தமா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் கூட்டிட்டு வந்து இங்க பிராமணர்களா மாத்தி தேவதைகளா மாத்துறீங்க இல்லையா, இதான் குளவி பூச்சியினுடைய உதாரணம். இது எல்லாமே இந்த விஷயத்தின் விஷயமாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சன்னியாசிங்க ஒரு போதும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற இருக்க வேண்டியது இப்போது பரிஸ்தானாக தேவதைகளின் வசிப்பிடமாக மாற வேண்டும் அப்படின்னு சமிக்கை கொடுக்கிறாரு. ஆமா. அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு அனைத்து நாட்களும் அதிர்ஷ்டமாகும். குழந்தைகளாக நீங்கள் எப்போதுமே அதிர்ஷ்டமிக்கவர்கள் ஆவீர்கள். குருவாரத்தில் வியாழக்கிழமை என்று குழந்தைகளை பள்ளியில் அமர்த்துகின்றனர். இந்த வழக்கம் நடந்து வருகிறது. உங்களை இப்போது விருட்சபதி படிப்பிக்கிறார். இந்த உங்களின் விருட்சபதியின் குரு தசை பார்வை பிறவிகளாக நடக்கிறது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குரு தசை. பக்தி மார்க்கத்தில் எல்லைக்குட்பட்ட கிரகங்களின் பார்வை நடக்கின்றன. இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட குரு பார்வை ஆக முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். லட்சுமி நாராயணர் ஒருவர் அல்லவே, அவர்களுடைய வம்சம் இருக்கும் அல்லவா, கண்டிப்பாக பல ராஜ்யத்தை ஆள்பவர்களாக இருக்கும். லட்சுமி நாராயணரின் சூரிய வம்சத்து ராஜ்யம் நடந்தது. இந்த விஷயங்களும் குழந்தைகளாக உங்கள் புத்தியில் உள்ளதே. எப்படி ராஜ்ய திலகம் விடுகின்றனர் சூரிய வம்சத்தவர், பிறகு சந்திர வம்சத்தவருக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுக்கின்றனர் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்சியில் தெரிந்தது. சூரிய வம்சத்தவர் பிறகு சந்திர வம்சத்தவருக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுக்கின்றனர் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு காட்சியில் தெரிந்தது. தாய் தந்தையர் குழந்தையின் பாதத்தை கழுவி ராஜ திலகம் இடுகின்றனர், ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கின்றனர். இந்த காட்சிகள் முதலான அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இதில் குழந்தைகளாக நீங்கள் குழப்பமடைய வேண்டியது இல்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள், சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றும் பிறரையும் ஆக்குங்கள். நீங்கள் பிரம்மா முக வம்சாவளி, சுயதர்சன சக்கரதாரி, உண்மையான பிராமணர்கள். அந்த ராஜ்ய திலகத்தை எப்படி கொடுக்கறாங்க அப்படின்றத சொல்றாரு. தாய் தந்தையர் யாரு ராஜாவாகிறாங்களோ அவங்களுடைய பாதத்தை கழுவி திலகம் வைப்பாங்களாம். இது போன்ற காட்சியெல்லாம் நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்றத சொல்றாரு.
சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினருக்கு, அதாவது சூரிய வம்சத்தினர் அல்ல, அங்க லட்சுமி நாராயண் ஒருத்தர் மட்டும் இல்லை இல்லையா, அடுத்தடுத்து வம்சங்கள் மாறி போகும் இல்லையா. முதலாம் லட்சுமி நாராயண் போயிட்டு ரெண்டாவது அப்படி 8 பேர் வராங்க. இப்ப ராம் சீதை 12 பேர் வராங்க இல்லையா. அதான் இந்த காட்சியெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. தாய் தந்தையர் அந்த ராஜா வாங்குறவங்களுக்கு காலை கழுவி விடுவாங்களாம், காலை கழுவிட்டு திலகத்தை வைப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? லட்சுமி நாராயண் சூரிய வம்சத்து ராஜ்யம், அது லட்சுமி நாராயண் மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய வம்சத்துவர்லாம் ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பாங்க. வாரிசுதாரர்கள் இருப்பாங்க இல்லையா, அடுத்தடுத்து வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்து சிஸ்டர், இது அனைத்தும் ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கின்றன. இந்த காட்சிகள் முதலான அனைத்தும் நாடாளத்தில் பதிவாகியுள்ளது. நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள், தேவதர்சன சக்கரதாரி ஆகுங்கள், பிறரையும் ஆக்குங்கள், பிரம்மாமுக வம்சாவளி, தேவதர்சன சக்கரதாரி, உண்மையான பிராமணர்கள். சாஸ்திரங்களில் அதாவது நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அந்த சாட்சாத்காரம் அந்த விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, இதெல்லாம் இப்படி நடக்குதா அப்படி நடக்குதான்னு யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்றாரு. நீங்க தந்தையை நினைவு செய்யுங்க, சுயதர்சன சக்கரதாரியாக. நீங்க யாரு? இப்ப பிரம்மா முக வம்சத்தினர். அப்ப நீங்க தான் அந்த சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னு சொல்றாரு. அடுத்துதான் அந்த சுயதர்சன சக்கரத்தை வச்சுட்டு அந்த கிருஷ்ணர் என்னென்ன அவதூறுகள்லாம் செஞ்சுட்டாங்க அந்த சாஸ்திரத்துல அப்படின்றத சொல்லுவார் சிஸ்டர். அதாவது சாஸ்திரங்களில் சுயதர்சன சக்கரத்தின் மூலம் எவ்வளவு வன்முறைகளை காட்டியுள்ளனர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் வந்து இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்தினா எல்லாரும் தலையும் விட்டுட்டே போவாரு அப்படின்னு காட்டியிருக்காங்க. வன்முறை. அதாவது சிசுபாலன் தலையை வெட்டினதாகவும், நிறைய அசுரர்கள் அந்த அகாசுரன் பகாசுரன் போன்றவர்கள்லாம் அப்படி அழிச்சிட்டு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்றேன். ஆனா அது கையில சுத்துற சக்கரம் கிடையாது, புத்தியால சுத்தக்கூடிய சக்கரம் அப்படின்றது அப்பதான் சொல்றேன். அது உங்களுடைய சக்கரம், உங்களுடைய பிறவியின் சக்கரம். அது பிறவியின் சக்கரத்தினால இங்க அசுர குணங்கள் எல்லாம் முடிச்சு நம்ம தெய்வீக குணங்களுடையவரா மாறுறோம். அந்த விஷயத்த அவங்க அப்படியே தலைகீழா சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, இப்போது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உண்மையான கீதை கூறுகிறார். இதனை மனனம் செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சகஜமாக உள்ளது. உங்களுடைய தொடர்பு அனைத்தும் கீதையினுடையதாகும். கீதையில் ஞானமும் உள்ளது, யோகமும் உள்ளது. நீங்களும் கூட ஒரே புத்தகத்தை உருவாக்க வேண்டும். யோகத்தின் புத்தகத்தை தனியாக ஏன் உருவாக்க வேண்டும்? ஆனால் இன்றைய நாட்களில் யோகம் என்பது பெயர் பெற்றதாக உள்ளது. ஆகையால் மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும் என்று அந்த பெயரை வைக்கின்றனர். இறுதியில் யோகம் நினைவின் தொடர்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இதில் யோகம் நினைவின் தொடர்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். யார் கேட்கின்றனோ அவர்கள் பிறகு தமது தர்மத்தில் வந்து உயர் பதவியை அடைவார்கள். அச்சா முறை நிறைவாயிருக்கு. அதான் ஞானம் யோகம் ரெண்டுமே தந்தை கொடுத்த ஞானம், அப்படியே நீங்க அதை பயிற்சி பண்ணும்போது யோகமா மாறுது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுமே அந்த ஒரே லிங்கான விஷயம்தான். ஆனா யோகத்தின் புக்கை மட்டும் இந்த உலகத்துல தனியா போடுறாங்க. எதுக்குன்னா அந்த யோகத்தின் மீது எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்குது, அதனால அவங்க தனியா போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானம் இருந்தாதான் யோகம் செய்யவே முடியும். இறுதியில புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு தந்தை நினைவுல இருக்கணும். நினைவுல இருந்தா பாவ கர்மங்கள் அழியும். நம்ம அந்த அதாவது அந்த ஜீவன் முக்தி பதவி அடைய முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றத சொல்றாரு. யாரு நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிறாங்களோ, எந்த தர்மத்தினர் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியும். அவங்க தர்மத்துல வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா சொல்றாங்க, அவரவர்கள் தமது தர்மத்தில் வந்து உயர் பதவி அடைவார்கள். அல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. முதல் பாயிண்ட் வந்து தன் மீது தானே இரக்கம் கொள்ள வேண்டும். தமது பார்வை மிகவும் நல்லதாக தூய்மையாக வைக்க வேண்டும். ஈஸ்வரன் மனிதரிலிருந்து தேவதையாக்குவதற்காக தத்தெடுத்துள்ளார். ஆகையால் தூய்மை இழந்து போவதற்கான சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. உங்கள் மீது நீங்களே இரக்கம் காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு தவறான காரியமும் செய்திடக்கூடாது நாம அப்படின்னு, எந்த ஒரு பார்வையும் தவறா போயிடக்கூடாது, விகாரத்தின் சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாது, அந்த தவறான கர்மம் செய்யறதுக்கான விஷயம் கூட உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே இரக்கம் காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஈஸ்வரன் வந்து மனிதர்கள் வந்து தேவதையாக்குவதற்காக வந்துடலாம், அதனால தூய்மை இழந்து போவதற்கான சிந்தனை கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல 2வது சம்பூர்ணமான கர்மாதீத்த நிலையை அடைவதற்காக
எப்போதும் விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். இந்த உலகில் அனைத்தையும் பார்த்தபடி இருந்தாலும் பாராமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலமே மனநிலையை ஒரே சீரானதாக உருவாக்க முடியும். மனம் புத்தி கேட்டு கேட்காம இருக்கிற சமாதித்த நிலை இப்பொழுதிலிருந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆமா, அது ஈஸியான பயிற்சி. அதுதான் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி வைக்கிறது, ஏகாகிரதா. அப்படி இருந்துச்சுன்னா, ஒருமுகப்படுத்தி வச்சீங்கன்னா உங்களுடைய மனோநிலை, உங்களுடைய ஸ்திதி ஒரே சீரானதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். வரதானம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து கஜாவினாக்களில் நிறைந்திருக்கும் மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுக. எந்த குழந்தை பாபாவின் நினைவில் இருந்து ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்றனர்களோ அவர்கள் அடியிலும் பல மடங்கு வருமானம் சம்பாதிப்பவராக இருக்கிறார்கள். இந்த சங்கமத்தில் தான் பல மடங்கு வருமானத்தின் சுரங்கம் கிடைக்கின்றது. சங்கமயுகமே சேமிப்பு செய்யும் யுகமாகும். இப்பொழுது எவ்வளவு சேமிப்பு செய்ய விரும்பினாலும் செய்ய முடியும். ஒரு அடி என்பது ஒரு செகண்ட் கூட சேமிப்பின்றி வீணாக்க கூடாது. அதாவது பொக்கிஷம் நிறைந்திருக்க வேண்டும். கிடைக்கவில்லை என்ற பொருளே இல்லை. அப்படிப்பட்ட சமஸ்காரம் இருக்க வேண்டும். எப்பொழுது அப்படிப்பட்ட திருப்தியான மற்றும் நிறைந்த ஆத்மாவாக ஆகின்றீர்களோ அப்பொழுது எதிர்காலத்தில் அதைவிட அளவிட முடியாத பொக்கிஷங்களுக்கு எஜமானராக இருப்பீர்கள். வரதானத்துக்கு விஸ்தாரம் கொடுத்துருக்காங்கப்பா. எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவுல இருந்து ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பாங்களோ அவங்களுக்கு பல மடங்கு சேமிப்பு கணக்கு உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. சேமிப்பு கணக்கை அதிகமாக்கக்கூடிய நேரமே இந்த சங்கமிக நேரம் தான். அப்ப அனைத்து பொக்கிஷங்களையும் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் தந்தை நினைவிலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். தந்தையிடமிருந்து பொக்கிஷங்களை அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிராமணர்களின் கஜானால இந்த பொருள் இல்லை அப்படின்னு இல்லைன்னு தான் சாஸ்திரத்துல கூட எழுதி வச்சிருக்காங்க. அதே போல நீங்களும் பிராமணர்கள் தானே, உங்களுடைய கஜானாக்கள்ல எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கணும். எல்லா பொக்கிஷங்களும் இப்பவே சேமிப்பு செய்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பியவர்கள் அப்படின்னா இங்க சூட்சமமான விஷயம். சூட்சம பொக்கிஷங்கள், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், குசி என்ற பொக்கிஷம், ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம், இப்படி பொக்கிஷங்கள்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி எல்லா பொக்கிஷங்களையும் இப்ப சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. யார் இப்படிப்பட்ட ஆத்மாக்களா சங்கம் யுகத்துல வாழ்றாங்களோ அவங்க எதிர்காலத்துல எல்லாமே இந்த சூட்சம பொக்கிஷங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஸ்தூல பொக்கிஷங்களா மாறி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சங்கமயத்துல சுத்தமத்துல இருக்கக்கூடிய இந்த ஞானம், குணம், சக்தி, ஆசீர்வாதங்கள், குஷி, இந்த பொக்கிஷங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஸ்தூல பொக்கிஷங்களா ராஜாவாகும் போது ஞானம் பூரா ரத்தினங்களா மாறும். குணங்கள் பூரா முத்து, பவளம், மாணிக்கம், அந்த தங்கம், வெள்ளி, சுரங்கம் அதெல்லாம் இருக்குது இல்லையா? அது போல கஜானாக்களா உங்களுக்கு நிரம்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இங்க சூட்சம பொக்கிஷம், அங்க ஸ்தூல பொக்கிஷம். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, எந்த விஷயமாயினும் அப்செட் வெறுப்பாவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்தவரின் இருக்கையில் சீட்டில் நிலைத்து செட்டாகி இருங்கள். எந்த விஷயமாயினும் அப்செட் வெறுப்பு ஆவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்தவரின் இருக்கையில் நிலைத்து செட்டாகி இருந்து விடுங்கள். சொல்லிட்டா சிஸ்டர்? சொல்லுங்க, அம்மாவோட கிளாஸ் வேற இருக்கு. சரி, ஓகே. செட், அதாவது அப்செட்னா வெறுப்படையக்கூடாது எதுலையும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதுலதான் அப்செட் ஆயிடுறோம். வீணான விஷயங்கள், குழப்பங்கள்ல போறது, அதுலதான் அப்செட் ஆகிறோம், வெறுப்படைகிறோம். எல்லாத்துக்குமே செட் ஆகிருங்க அப்படின்னு சொல்றாரு. எதுல செட் ஆகிருக்கும்? ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகி செட் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகி செட்டா இருக்குது? ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா டிராமா பாயிண்ட் தான் இதுக்கும். ஏன் இப்படி நடந்துச்சு? டிராமால இருந்துச்சு, நடந்துச்சு. ஏன் இப்படி நடக்குது? எதுவுமே புதுசு இல்லை, நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்லை, நடக்க வேண்டியது நடந்துச்சு. இதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் அடையாளம். ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குதுன்னு மறுபடியும் கேள்வி வந்துச்சுன்னா என்னைய இது ஒரு பாடம் கற்பிச்சு என்னைய அதுக்கு அதாவது பரிபக்குவமா ஆக்குறதுக்காக வந்திருக்குது அப்படின்னு வைக்கலாம். இல்லாட்டினா எதுக்காக இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சுன்னு மறுபடியும் கேள்வி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னைய உறுதியாக்குறதுக்காக வந்திருக்குது, என்னுடைய சம்ஸ்காரத்தை நான் மாத்திக்கிறதுக்காக இந்த பிரச்சனைகள் வந்திருக்குது அப்படின்னு எப்பவுமே ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகி ஒவ்வொரு ஞான ரத்னங்களும் தாரணை செய்து அந்த பிரச்சனை சூழ்நிலை எப்படி வருதோ அதுக்கு ஏற்றது மாதிரி அந்த இருக்கையிலே செட் ஆகிடுங்க. திரிகால தரிசி நிலையில செட் ஆயிடுங்க, உங்களுடைய சொமான்ல செட் ஆயிடுங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த ஞானத்தின் விஷயங்களை செட் ஆயிடுங்க.
குறிப்பா இந்த டிராமா பாயிண்ட்ல செட் ஆகியிருக்க விஷயம்தான் அப்செட்ல இருந்து தப்பிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சரி, வாசிங்க அடுத்து. மாதேஸ்வரி அவர்களின் மதிப்பு வாய்ந்த மகா வாக்கியங்கள். அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல், அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு. இப்போது இரவு முடிந்து காலை வரவிருக்கிறது. இப்போது பரமாத்மா வந்து காரிருளை முடித்து வெளிச்சத்தை தொடங்கி வைக்கிறார். ஞானத்தில் மூலம் வெளிச்சம், பக்தியின் மூலம் காரிருள். இந்த பாவம் நிறைந்த உலகில் இருந்து எங்களது மனதிற்கு அமைதி கிடைக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இது அமைதியற்ற உலகம், இங்கே அமைதியே இல்லை என்று பாடலில் கூட சொல்கிறார்கள். முக்தியில் அமைதியும் இல்லை, அமைதியற்ற நிலையும் இல்லை. முக்தியில் அமைதியும் இல்லை, அமைதியற்ற நிலையும் இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, முக்தியில வந்து சங்கல்பம், வார்த்தை, செயல் எதுவுமே இருக்காது. அமைதியா நம்மளால ஃபீல் பண்ண கூட முடியாது. ஏன்னா ஒரு கோமா ஸ்டேஜ் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். உணர்வு இருக்கும், நான் ஆத்மாங்கிற உணர்வு இருக்கும், ஆனா எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது. அப்படிங்கிறதுனாலதான் அங்க அமைதி இருக்காதுன்னு அனுபவம் பண்ண முடியாது, அமைதியற்ற நிலையில இருக்கோம்னு அனுபவம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அதை சொல்றாங்க. சரி, வாசம். சத்திய திரேதாயுகம் அமைதியின் உலகம். அந்த சுகதாமத்தை அனைவருமே நினைவு செய்கின்றனர். ஆக இப்போது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தூய்மையற்ற எந்த ஆத்மாவும் செல்ல முடியாது. அவர்கள் இறுதியில் தர்மராஜின் தண்டனைகளை அனுபவித்துவிட்டு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சுத்தமான சமஸ்காரங்களை எடுத்து செல்வார்கள். ஏனென்றால் அங்கே அசுத்தமான சமஸ்காரம் கிடையாது, பாவங்களும் ஏற்படுவதில்லை. ஆத்மா தனது உண்மையான தந்தையை மறந்துவிடும். ஆத்மா தனது உண்மையான தந்தையை மறந்து விடும் பொழுது இந்த அனாதியான வெற்றி தோல்வி கலந்த குட்டிக்கரண விளையாட்டு உருவாக்கப்பட்டது. ஆகையால் நம்முடைய இந்த சர்வசக்திவான் பரமாத்மா மூலமாக சக்தி எடுத்து விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆமா, அதாவது பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மாவின் இரவு அப்படிங்கிறது இந்த பக்தியின் நேரம், பிரம்மாவின் பகல்ங்கிறது இந்த ஞானத்தின் நேரம் அப்படின்றத சொல்றாங்க. அது அரைக்கல்பம் பக்தி, அரைக்கல்பம் ஞானம். தந்தை மூலமா இப்ப ஞானம் கிடைக்கக்கூடிய விஷயம், அது அரைக்கல்பத்துக்கு ஞானத்தின் பொக்கிஷங்களா, அதாவது ஞான வாழ்க்கையா கிடைக்குது நமக்கு. ஞானம்னா ஆத்மா உணர்வுல இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதான் சொல்றாரு. சொல்றாங்க அதத்தான் அமைதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்றாங்க. இது அமைதியற்ற உலகம். அதான் இந்த பாவ உலகத்துல இருந்து எங்களை விடுவிச்சு இந்த அமைதி நிறைந்த உலகத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நீங்க கூட கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த முக்தியின் விஷயம் கூட இருக்குது, அதை கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? முக்தியில கூட அமைதியும் இல்லை, அமைதியற்ற நிலையும் இல்லை. அதை எதுவுமே நீங்க அனுபவம் செய்ய முடியாது. ஜீவன் முக்தியில இந்த சத்திய திரேதாயுகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை தான் அமைதி நிறைந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க போறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப விகர்மங்களை வென்று நீங்க இப்ப அந்த தெய்வீக குணங்களை சம்ஸ்காரத்தை உருவாக்கிட்டு தான் போக முடியும். அசுத்தமான ஆத்மாக்கள் அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி நேரத்துல எல்லாரும் தர்மராஜபுரியில தண்டனை அடைஞ்சு ஜீவன் பந்தனத்திலிருந்து, அதாவது இந்த உடலின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு தண்டனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு இந்த சத்திய திரேதாயுகத்துக்கு தகுதியுடையவர்களா இருக்காங்களோ அவங்களாலதான் அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு போக முடியும் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா 8 ஆத்மாக்கள் தான் தண்டனை அடையாம போவாங்க. மத்த 33 கோடி ஆத்மாக்கள் 8 பேரை தவிர தர்மராஜபுரியில எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கதான் செய்யும். அதான் தண்டனை அடைஞ்சு அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு அந்த அமைதி நிறைந்த உலகத்துல போய் வாழ வருவாங்க வரிசை கிரமமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும்னா, தந்தை நினைவுல இருந்து விகர்மங்களை வென்றவர்களாகணும், அந்த 21 பிறவிக்கான ஆஸ்தி இருக்கிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அவேக்க சமிகை. சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். உங்கள் வார்த்தைகளில் அன்பும் இனிமையும் சத்தியமும் இருக்க வேண்டும், ஆனால் சொரூபத்தில் பணிவு இருக்க வேண்டும். வார்த்தை செயலில் பணிவு இருக்க வேண்டும். பயமற்ற அதிகாரத்துடன் பேசுங்கள், ஆனால் வார்த்தை மரியாதைக்குள் இருக்க வேண்டும். 2 விஷயங்களும் சமநிலையில் இருக்க வேண்டும். எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு அதிசயம் தென்படும். மற்றும் அந்த சப்தம் கடுமையாக இன்றி இனிமையாக இருந்தால் அதிகாரம் மற்றும் பணிவுத்தன்மையின் சமநிலையின் அதிசயத்தை காண்பீங்கள். இதுதான் பாபாவை வெளிப்படுத்தும் சாதனமாகும். உங்களுடைய பேலன்ஸ், ஆமா, ரெண்டுலயும் பேலன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம்.
உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அன்பா இருக்கணும், இனிமையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், சத்தியமானதா இருக்கணும். ஆனா உங்க வார்த்தை எப்படி இருக்குது, ஆனா உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சொரூபத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா பணிவுத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாரத்தோடு பேசுங்க, அதாவது தைரியமா பேசுங்க, கம்பீரத்தன்மையோடு பேசுங்க. ஆனா உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மரியாதை நிரம்பிய வார்த்தையா இருக்கணும். ஒருபோதும் மரியாதை குறைவா யாரையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதான் பணிவுத்தன்மையின் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதிகாரத்தோடு அந்த கம்பீரத்தன்மையோடு பேசுங்க, அதோடு அந்த ரமணிகத்தன்மை, அந்த இனிமைத்தன்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கம்பீரத்தன்மை, ரமணிகத்தன்மைன்னு சொல்லுவாரு. இங்க வார்த்தைகளுக்கு புரிய வச்சிருக்காரு. நீங்க அன்பா, இனிமையா, உண்மையா பேசுங்க. ஆனா சொரூபத்துல பணிவுத்தன்மை தெரியணும். எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும். இந்த ரெண்டும் சமநிலையில இருக்கணும். சொல்லும் செயலும் கம்பீரத்தன்மையும் தெரியணும், பணிவுத்தன்மையும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். ரெண்டும் சமநிலையில இருந்துச்சுன்னா தந்தை கண்டிப்பா பிரத்யட்சமாவார், அதிசயம் செய்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதிகாரம் இருக்குது அப்படின்னா அகங்காரத்துல போயிடுவோம். அதிகாரம் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிருச்சுன்னா வச்சுக்கோங்க, இவங்க என்ன இப்படி அகங்காரத்துல பேசுறாங்க அப்படின்றது மாதிரி போயிடும். பணிவுத்தன்மை நம்ம நினைச்சுக்கிட்டே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஏதோ அடிமைத்தனமா ஃபீல் ஆகுறது மாதிரி தெரியும் நமக்கு. அடிமைத்தன்மையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு, அதிகாரத்தன்மையும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் சமநிலையில பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம். அது எப்படின்னா, சிங்கம், ஆட்டுக்குட்டி, யானை மூணையும் உதாரணமா வச்சுக்கோங்க. சிங்கம், யானை, ஆட்டுக்குட்டி பார்த்துக்கோங்க. சிங்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லார்ட்டையும் சீறிக்கிட்டே போகும். எதுக்கும் பயப்படாது. அதிகாரத்தன்மையோட அந்த அகங்காரத்தோட எல்லா விஷயத்திலையும் சீறிக்கிட்டே போறது. அந்த கோபம், அகங்காரத்தை காட்டிட்டு அதிகாரத்தன்மையில இருக்கக்கூடியது. இந்த ஆட்டுக்குட்டி பாருங்க, பயந்த சுபாவம் உடையதா இருக்கும். அது எதுவும் பெருசா சண்டையிட போகாது. அதை யாரும் அதை கவனிக்கவும் மாட்டாங்க. அது ரொம்ப அடிமைத்தன்மைக்கான ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். ஆனா இந்த யானை இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அதுகிட்ட கம்பீரத்தன்மையும் இருக்கும், அந்த அதிகாரத்தன்மையும் இருக்கும். அதுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யானைய. அதுகிட்ட அது அதிகாரம், அதாவது அதுகிட்ட போய் யாராவது சண்டை போட்டா தான் சண்டை போடுமே தவிர, அதை தொந்தரவு செய்யலைன்னா அது பாட்டுக்கு அதோட காரியத்தை செய்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு குழந்தைய தூக்கி கையில கொடுக்குறாங்க இல்லையா, கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, யானை அதை பொறுமையா எப்படி ஹேண்டில் பண்ணுது, பொறுமையா தூக்கி குழந்தைய தூக்கி கொடுக்குது. அதே ஒரு அந்த தும்பிக்கையால ஒரு பெரிய மரத்தை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட பெரிய மரத்தையே உடைச்சு சாச்சிரும் இல்லையா. சின்ன குழந்தைய தூக்குற விஷயமும் அதுக்கு தெரியுது, அது மெச்சூரிட்டியா இருக்குது தெரியுது. பெரிய மரத்தை உடைச்சு சாய்க்கனால அதுக்கு ஒரு அதிகாரத்தன்மை, ஒரு இது இருக்குது இல்லையா, வலிமையும் இருக்குது, அதோட அது பக்குவமாவும் நடந்துக்குது இல்லையா. அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். பேலன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. வெளிப்படுத்துறதுக்கு அந்த சமநிலையின் அதிசயத்தை காட்டணும்னு இருக்காரு. ஆமா, இனிமையாக இருக்கணும். அதனாலதான் சிவனுடைய மூத்த பையனா கணபதிய காமிச்சிருக்காங்க. கணங்களின் பதி, சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்லுவார். உங்களுடைய வாய், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதான் கணங்களின் பதி, கணபதின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க சிஸ்டர். அதான் யானை முகத்தை வேற காமிச்சிருக்காங்க இல்லையா விநாயகருக்கு. அது எதனுடைய அடையாளம்? சங்கம யுகத்தின் நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவார் அப்பா. சரிங்க சிஸ்டர், ஓகே. முரளி கொடுத்த பாபாக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்ட சரணாபதிக்கு நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.